கை வலிக்க மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற மில்க் பரோட்டா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். 3 கப் மைதா மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பத்தாவதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அப்படியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தேவையான சைஸுக்கு உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாவை விடவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிட்டு எப்போ நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவு உங்களால் சன்னமாக இழுக்க முடியுமோ இழுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு கீரலை போட்டு விட்டுட்டு அப்படியே உருட்டிட்டு வாங்க. ஒரு கோன் ஷேப்புக்கு நல்லா சுருட்டி எடுங்க. ஃபுல்லாக சுருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சுருட்டினதை கீழேயும் மேலேயும் அப்படியே கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பால் மாதிரி பண்ணிட்டு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவு திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பேனோ இல்லை தோசைக்கல்லையோ எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி பரோட்டாவை சேர்த்து 2 சைடுமே திருப்பி விட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி வச்சு பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். பரோட்டா சூடாக இருக்கும் போதே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் லேயர்ஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும். மேலே நல்லா மொறுமொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பரோட்டா சாப்பிடவே அவ்வளோ எம்மியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல் இருக்கும் இந்த பரோட்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.